பொங்க வைக்கிறதுக்கு நேரமாய் போச்சு. வெள்ளனா கிளம்புங்கடினா கிளம்புறாளுங்களா? அடியே அம்மடிங்களா, கிளம்பிட்டீங்களா இல்லையா? அடி கிளம்பிட்டா, அந்த கிளம்பிட்டா. அப்பதா எங்க கிளம்புறது? கிளம்பிட்டேன்னு 1 மணி நேரமா சொல்லிட்டு தான் இருக்காளே. என்ன கிளம்பி அந்த பாடு இல்ல. உனக்கு என்ன சட்டை பழமா 4 மணி சேலையை சுத்திட்டு நீ கிளம்பிடுவ? அங்க எல்லாம் போட்டு வர வேண்டாம். சட்டை வாடாததான் குறியா இருப்பா. ஐசா சீக்கிரமா கிளம்பி வாங்க. இவளுக்கு எப்போதைக்கு கிளம்பி வர்ற மாதிரி தெரியல. அங்க பொங்க வைக்கிறதுக்கு நேரம் ஆயிடுச்சு. எல்லா நேரம் போயிருப்பாளுங்க. வாங்க நம்ம போவோம். இவளுக்கு பின்னாடி வரட்டும். அதுவும் சரிதான் லட்சுமி, பொங்க வைக்கிறதுக்கு நேரம் ஆயிப்போச்சு. இவளுகளை எதிர்பார்த்துட்டு இருந்தோம்னு வச்சுக்க, சாயங்காலம் தான் பொங்க வைக்க. ஆமா அதுவும் சரிதான். இவளுக்கு 2 பேரும் எப்ப கிளம்பி வராங்களோ கிளம்பி வரட்டும். அதானே இவளுக்கு என்ன வந்து பொங்க வைக்க போறாள்? பொங்க வைக்கிறத பார்க்கத்தான் போறாளுங்களா? சும்மா வேடிக்கை பார்க்கத்தானே வராளுங்க. வாங்க நம்ம போவோம். அங்கிட்ட இங்கிட்ட அலப்பிக்கிட்டு திரியறதுக்கு இவ்வளவு மேக்கப். வாங்க நம்ம முன்னாடி போவோம். இருமா, பிள்ளைங்க வரட்டும். பிள்ளைங்க வரவங்க கூட்டிட்டு போவோம். ஆமாடா, உன் பிள்ளைங்க வரதுக்குள்ள அங்க விடிஞ்சு வெள்ளக்கோழி கூவி. அடங்கலட்சுமி, நம்ம போவோம். அவன் வேணா இருந்து அவன் பிள்ளைகளை கூட்டிட்டு வரட்டும். அவளுக்கு வந்துருவாளுங்க. அவளுக்கு என்ன சின்ன பிள்ளைங்களா? நடங்க நம்ம போவோம். நீங்க வந்தீங்கன்னா தேங்காய் உடைக்கணும், செய்யணும். பூ மாலை வேற இருக்கு. நடங்க போவோம். சரிம்மா, சரி வாங்க போவோம். அடியே நாங்க கிளம்பிட்டோம்டி. நீங்க நல்லா மேக்கப் போட்டுட்டு நாளைக்கு வந்து சேருங்க. கிளம்புறாளுங்க ஒரு நாள் ஃபுல்லா கிளம்புறாளுங்க. இதுக்கே எப்படி கிளம்புனாளுங்கன்னா நாளைக்கு இவளைய கல்யாணத்துக்கு எப்படி கிளம்புவாளுங்க? சீக்கிரமா வாடி பாரு, கிளம்பி எப்படி புலம்புது. அது பாட்டுக்கு புலம்பிட்டு போகுது. அதுக்கு என்ன, சட்டையும் படாம ஒண்ணும் படாம வெறும் சேலையை மட்டும் சுத்திட்டு கிளம்பிட்டேன்னு வந்துடும். நம்ம அப்படியா இத்தனையும் போட்டு செஞ்சு கிளம்ப வேண்டாம். சரி, எனக்கு எப்படி இருக்கு? நல்லா இருக்கா? அழகா இருக்கா? சூப்பரா இருக்கா? ஐஷு, 3க்குமே ஒரே அர்த்தம் தான். இன்னும் பூ வேற வைக்கலையா? இதை எடுத்துட்டு வர. ஆமா, இன்னும் பூ வேற வைக்கலனா அதை மட்டும் கொஞ்சம் சீக்கிரமா எடுத்துட்டு வந்துரு மது. இரு, எடுத்துட்டு வரேன். நீ கிளம்புறதுக்கு தாண்டி இவ்வளவு நேரம் ஆச்சு. என்ன மது, எனக்கு சேலை கடை தெரிஞ்சா எனக்கு எதுக்கு இவ்வளவு நேரம் ஆக போகுது? அதுக்கு தான் முன்னாடியே சொன்னேன், எனக்கு முதல்ல சேலை கட்டி விட்டுட்டு அப்புறமா நீ கிளம்புன்னு. இப்ப பாரு, கடைசியில எல்லாம் சேர்ந்து என்னைய சொல்றீங்க. சரியம்மா தாயே, பேசுறத விட்டுவிட்டு இப்ப முதல்ல கிளம்பணும். சரி, நான் அழகா இருக்கேனா? அழகாத்தான் இருக்கு. உங்க அண்ணனுக்கு இது பிடிக்குமா? இதெல்லாம் ஓவரா தெரியும். உனக்கு பிடிக்குமா பிடிக்காதானே எனக்கு எப்படி தெரியும்? உனக்கு தான் அவரை பத்தி நல்லா தெரியும். ஆமா தெரியும். உனக்கு பிடிச்சா எனக்கு என்ன, பிடிக்கலன்னா எனக்கு என்ன? என்னடி இப்படி சொல்ற? அவருக்கு பிடிக்கணும்ன்றதுக்காக தானே நான் ஆசாசியா இப்படி எல்லாம் ரெடியா இருக்கேன். நீ ரெடியானதெல்லாம் சரிதான். அவனுக்கு பிடிச்சிருக்கா பிடிக்கலையான்னு நீ அவங்கிட்ட தான் கேட்கணும். சரி, இப்ப பேசிக்கிட்டு இருக்காம போய் முதல்ல எனக்கு பூ எடுத்துட்டு வா. இரு, போறேன். நம்மளும் அழகாத்தாயா இருக்கு. வேலை கட்டி விடுறதுக்கு மது மிஞ்ச ஆள் இல்ல. என்னது, எத்தனை தடவை எடுத்து விட்டாலும் கீழே இருக்க மடிப்பு மட்டும் களைஞ்சுக்கிட்டே இருக்கே. இத இப்ப மதுவை எடுத்து விட சொன்னா கட்டைய கொண்டே அடிப்பாளே. மது கிளம்பிட்டீங்களா? அடி மசிக்கிட்டான். இவனை வச்சு எப்படியாவது இந்த மடிப்பை சரி பண்ணிட வேண்டியது. மாங்காமடிய சிக்கிட்டான் தேவா. சொல்ல ஐஷு, இவ இதுக்கு இப்படி பாக்குறான்? தெரியாம அவனை கூப்பிட்டுட்டாமோ? என்ன பண்ணிடுவான்? அது ஒண்ணும் இல்ல தேவா, சாரியில கீழே மடிப்பு மட்டும் எடுத்து விடுறியா? அவ்வளவுதானே, செஞ்சுட்டா போச்சு. என்ன உடனே செய்யறேன்னு சொல்லிட்டான்? உனக்காக என்ன வேணா பண்ணுவேன். ஏன் என் உயிரை கூட கொடு. இத பண்ண மாட்டானா? சொல்லுவாய, எப்படி சொல்லு அடிக்கிறேன். கொஞ்சம் சீக்கிரம் பண்றியா? எல்லாரும் போயிட்டாங்க. நானும் அதுவும் தான் இன்னும் போக. இதோ இப்ப பண்றேன். தேவா, கீழே பார்த்து மடிப்பெடுத்து விடணும். சரி ஐசு. தேவா, இதெல்லாம் தப்புடா, ரொம்ப தப்பு. என்னதான் நீ ஐசுவ விரும்பினாலும், என்னதான் ஐசு உனக்கு முறப்பொண்ணா இருந்தாலும் இப்படிலாம் பண்ணக்கூடாது தேவா. உன் கண்ணு எதுக்கு அங்க போகுது? பூ எடுக்க போறேன்னு போனா இன்னும் காணோம். இவ்வளவு நேரமா பூ எடுக்கிறா? பூ எடுக்கிறாளா இல்ல பூவை கட்டுறாளா? ஆனாலும் டேய் தேவா,
இது இடுப்பா இல்ல இருட்டு கெட அல்வாவா? இப்படி வலு வலுன்னு இருக்கு. தேவா முடிஞ்சா? முடிஞ்சு ஐசு. தேங்க்ஸ் தேவா. பரவாயில்ல ஐசு, நமக்குள்ள எதுக்கு? நான் கிளம்புறேன். இந்த மது பூ எடுக்க போகணும்னு போனா இன்னும் வரல. சரி நான் போறேன். ஒரு நிமிஷம் ஐசு, என்ன தேவா? நான் கண்ட்ரோல் பண்ணணும்னு தான் நினைக்கிறேன். ஆனா என்னால முடியல ஐசு. என்னது? அது வந்து ஐசு, எப்படி இருந்தது எப்படி இருந்தது சாரி ஐசு. திமிரு பிடிச்சவன். வயசுக்கு தகுந்த வேலையா பாக்குறான். இவெல்லாம் எங்க ஐபிஎஸ் படிச்சு கிழிக்க போறான்னு தெரியல. அதெல்லாம் பாதி முடிஞ்சிருச்சு. இன்னும் கொஞ்சம் தான். கிழிக்க வேண்டியதை கிழிச்சிட்டு சீக்கிரமா அந்த கல்யாணம் பண்ணிக்கிறேன். சேரும் போதும் கூடும்போதும் விடியல்கள் தோல்வி. அவளை இரவுல வச்சுக்கிறேன். ஆமா என்ன பண்றீங்க? தள்ளுங்க, நான் போகணும். போங்க. இப்படி வழிய மறைச்சு நின்னுக்கிட்டு போங்கன்னா நான் எப்படி போறது? இதோ இப்படித்தான். சரியான ஆளுதான். தள்ளுங்க மாமா, நேரம் ஆயிருச்சு. அப்பாத்தா வேற இங்கேயே வஞ்சிட்டு போச்சு. நீ நாங்க அங்க லேட்டா போனா அவ்வளவுதான். பரவாயில்ல. பரவாயில்லையா? அங்க போலனா அவங்க பொங்க வச்சுட்டு வீட்டுக்கே வந்துருவாங்க. வந்துட்டு போறாங்க, அதனால நமக்கு என்ன? நீங்க எதுக்கு இப்ப கிட்ட வரீங்க? அப்படித்தான் வருவேன். அப்படித்தான் வருவீங்களா? விளையாடுறதுக்கு இது நேரம் இல்ல மாமா, அங்க போகணும். போங்க. இதுக்கு முன்னாடி இதெல்லாம் நல்லதுக்கு இல்ல. உங்க சேட்டையை கட்டுறதுக்கு இது நேரமும் இல்ல. பரவாயில்ல. பரவாயில்லையா? இப்படி அழகா சேலைய கட்டிக்கிட்டு கும்முன்னு மொப்பு மந்தாரமுமா இருந்தா எனக்கு ஒரு மாதிரியா இருக்காது? அப்ப இன்னைக்கு ஒரு முடிவோட தான் இருக்கீங்க, அப்படித்தானே? அப்படியே வச்சுக்க. ஆமா, உங்களை நான் நல்ல பையன்ற எண்ணத்துல வச்சிருக்கேன். யார் அப்படி வச்சிருக்க சொன்னது? பேசிக்காவே நான் நல்ல பையனே கிடையாது. இதெல்லாம் தப்பு. நீங்க பண்றது சரியே இல்ல. எனக்காக அங்க ஐஷு வெயிட் பண்ணிட்டு இருப்பா. பரவாயில்ல, வெயிட் பண்ணட்டும். சரி, இப்ப என்னதான் பண்ண போறீங்க? கண்ணை மூடு சொல்றேன். கண்ணை மூடணுமா? அதெல்லாம் முடியாது. யார்கிட்ட? உங்க வேலையெல்லாம் என்கிட்ட செல்லுபடியாகாது. இதெல்லாம் கல்யாணத்துக்கு அப்புறம் தான். ஆமா. பரவாயில்ல, இப்பயே ஒரு ட்ரையல் பார்த்துறேனே. ஆசைதான். மாமா சொல்றத கேளுங்க. முடியாது. நான் சொல்றத கேப்பீங்களா கேட்க மாட்டீங்களா? இப்போதைக்கு கேட்க மாட்டேன். நினைச்சேன்டா இங்க எப்படித்தான் ஏதாவது ஒரு கோல்மால் வேலை நடந்துட்டு இருக்கணும். நான் நினைச்ச மாதிரியே நடந்துட்டு இருக்கேன். இப்படி போலீஸ்காரன் செக் போஸ்ட்ல மடக்கின மாதிரி மடக்கி நின்னுட்டு இருந்தா அவன் எப்படி இங்கிட்டு வர முடியும்? அதோ இன்னைக்கு நீ எவ்வளவு அழகா இருக்க தெரியுமா? அப்படியா? ஆமா ஆமா அப்படித்தான். ஐஷு நீ ஏண்டா உனக்கு கொஞ்சம் கூட இது ஓவரா தெரியல? அவள் இப்படி செக் போஸ்ட்ல மடக்கின மாதிரி மடக்கி நின்னுட்டு இருக்கியே, நீ என்ன போலீஸ்காரனா? எப்படி இருந்தாலும் அவளை தான் நீ கல்யாணம் பண்ணிக்க போற. அவளும் உன் கூட தான் ஆயுசுக்கு குப்பை கொட்ட போறா. அப்புறம் ஏன்டா இப்படிலாம் பண்ணிட்டு இருக்க? நீ வா மது. சரி ஐஷு. என்ன அப்படி பாக்குற? ஒண்ணுலம்மா பத்திரகாளி. ஆமது, நேரம் ஆயிடுச்சு. சும்மாவே அந்த கிழவி உங்களாலதான் லேட் ஆயிடுச்சுன்னே சொல்லிட்டு இருக்கு. இப்ப இவன் வேற குறுக்க நாய் நின்ன மாதிரி நின்னுட்டு இருக்க. பாவி, கொஞ்சமாவது அண்ணேங்கிற மரியாதை இருக்கா அவளுக்கு? அண்ணன் அண்ணன் மண்ணாங்கட்டி. என்னடி இது? பார்த்தா எப்படி தெரியுதா? இதுக்கடி இப்படி கைய கட்டிக்கிட்டு என்ன கூட்டிட்டு போற? என்னதான் பிரச்சனை உனக்கு? ஊருக்குள்ள பப்ளிக் பிளேஸ்ல இப்படி நடந்துக்கிட்டா நம்மள தப்பா நினைக்க மாட்டாங்களா? தயவு செஞ்சு கையை எடுத்துட்டு செல்லாம். முடியாது. முடியாதா? அவரு போலீஸ்காரே, என்னை பத்தி கேவலமா நினைக்க மாட்டாங்க. நினைச்சிட்டு போட்டோம்.
பாரு செல்லம், நமக்கு இன்னும் கல்யாணமே ஆகல. கல்யாணம் ஆனாலும் பப்ளிக் பிளேஸ்ல இப்பெல்லாம் நடக்கிறது தப்பு. யார் சொன்னது தப்புன்னு? நான் தான் சொல்றேன், கையை விடு. மாட்டவே மாட்டேன். உன் கைய கடைசி வரைக்கும் நான் தானே பிடிக்க போறேன். அதான் இப்பவே இறுக்கமா பிடிச்சுக்கிட்டேன். செல்லம்ல தங்கம்ல கட்டில வைரம்ல கையை எடுத்துருமா. முடியாதியா, நீ கொஞ்சம் போது எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? உனக்கு இப்படியெல்லாம் பேச தெரியுமா என்ன? எப்ப பார்த்தா அந்த காக்கி சட்டையை போட்டுக்கிட்டு வீராப்பா இருப்பியே, அந்த மாதிரி தான் பாத்திருக்கேன். இன்னைக்கு தான் இப்பெல்லாம் நீ கொஞ்சம் நான் பாக்குறேன். இதெல்லாம் உனக்கு ஓவரா தெரியல. தெரியலையா மாமா? என்ன சொன்ன? அதெல்லாம் அப்படித்தான், ஏதோ ஒரு ஃப்ளோல வரும். குமாரி, இன்னொரு தடவை சொல்ல. அதெல்லாம் முடியாது. அதெல்லாம் அதிசய பொருள் மாதிரி எப்பயோ ஒரு தடவை தான் வெளியே வரும். எனக்காகவா இருந்தாலும் சரி, யாருக்காகவா இருந்தாலும் சரி. இப்ப மட்டும் நான் கைய பிடிச்சிருக்கிறது உனக்கு இதா தெரியலையா? இன்னொரு தடவை சொல்லு. உனக்கு என்னதாயா பிரச்சனை? இன்னொரு தடவை வாயில இருந்து அந்த மாமான்ற வார்த்தையை கேட்கும் போது என் காதுக்குள்ள ஈயத்தை கச்சி வெட்டின மாதிரி இருந்துச்சா? தேன் வந்து பாயுதுடி. ஏன் அப்படிலாம் சொல்ற? சொல்லு, ஒரு தடவை. போலீஸ் இருந்துகிட்ட இப்பெல்லாம் கெஞ்சிரியா? உனக்கு வெக்காம இல்ல? அதெல்லாம் இல்ல, நீ சொல்லு. யோ மாமா, ஓமடியில் சீராட்டு என் மனச தாராட்டு அந்த அலை மேல் பாய் போட்டு நீராட்டு. இப்போ நம்ம எங்க போறோம் தெரியுமா? எங்க போனாலும் பரவாயில்ல. என்ன நடக்குதுங்க? நான் காண்றது கனவா இல்ல நிஜமா? பூமாரியா இது? இவ்வளவுக்கு போறேன்னு சொல்லிட்டு வந்தா இங்க என்னடா? கையிடுறி உன் அம்மாடி. என் அம்மாக்கெல்லாம் இதெல்லாம் தெரியும். நீ என்ன சொல்ற? பூமாரி, என்ன இதெல்லாம்? ஐயோ ஆண்டி, எனக்கு இதுக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. அடப்பாவி. பரவாயில்ல தம்பி. பரவாயில்லையே. என் பொண்ணுக்கு உங்கள மாதிரி ஒரு பையன் கிடைக்க கொடுத்து வச்சிருக்க. தேங்க்ஸ் ஆண்டி. ஆண்டி, கட்டின ஒரு பிச்சைக்காரனை கூட கட்டுவேன், இந்த போலீஸ்காரனை கட்ட மாட்டேன்னு சொல்லிட்டு தெரிஞ்சேன். சரியான நேரம் பார்த்து போட்டு கொடுக்கறதுக்குனே வருது பாரு. அப்படியா சொன்ன? நான் அப்படிலாம் சொல்லலையே. நீ இருக்கும்போது நான் எதுக்கியா பிச்சைக்காரனை கல்யாணம் பண்ணிக்கிறேன்? இல்ல, புரியல. அது வந்துயா, என்ன நீ விரும்பும் போது ஒன்ன விட்டுட்டு நான் எதுக்கு வேற ஒருத்தர கல்யாணம் பண்ணிக்கிறேன்? ஏண்டி, இது எப்ப இருந்தடி? இப்பதான் ஒரு 2-3 நாள். ஓஹோ, 2-3 நாளைக்கே கைய கோத்து நடக்கிற அளவுக்கு வந்துருச்சா? சரி, நடக்கட்டும். என்னடி இது மானங்கட்ட குடும்பமா இருக்கு? மானங்கட்ட குடும்பமா? எங்க குடும்பத்தை பார்த்தா மானங்கட்ட குடும்பம் மாதிரி உனக்கு தோணுது? இல்ல, அம்மா ரொம்ப நாளா ஒன்னதான் எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு ஆசைப்பட்டாங்க. ஓஹோ, அப்படி நான் ஆசைப்பட்ட மாதிரி. நீ கூட வந்து என் அம்மாட்ட அப்படி இப்படின்னு பேசிட்டு இருந்த. அதெல்லாம் உன்னை கரெக்ட் பண்றதுக்கு தான். அப்பெல்லாம் உனக்கு தெரியலையோ எங்க குடும்பம் மானங்கட்ட குடும்பமா இல்லையான்னு? ஓஹோ, அப்ப உங்க குடும்பம் மானங்கட்ட குடும்பம் அப்படித்தானே? எனக்கு அவ்வளவுதான் சொல்லிட்டு. சரிம்மா, நீ தம்பி எங்கேயோ கூட்டு போ. நான் கூட்டு போய்க்கிறேன், நீ மொத கிளம்பு. சரி. நான் உனக்கு செலவாப்பு மாதிரி சொல்லு. உன்னை விட உன் அம்மா ரொம்ப அழகா இருக்காங்க. சொல்றதுக்கு உனக்கு வெக்கமா இல்ல? அது என் அம்மாயா? அழகா இருக்கத யார் சொன்னா என்ன பூமாரி? அநேகமா உங்க அம்மா சந்தூர் மம்மின்னு நினைக்கிறேன். சந்தூர் மம்மி, பொந்தூர் மம்மி. போலீஸ்காரன் அடிக்கடி நம்ம ரூட்ல கிராஸ் பண்றான்ல. ஆமாடா மச்சான், இவனை ஏதாவது பண்ணியே ஆகணும். இவனால தானடா அந்த கயல்விழி கூட நம்ம கிட்ட இருந்து தப்பிச்சது. ஆமாடா, இவனுக்கு பயந்துக்கிட்டு இதுக்கப்புறமா நம்ம சும்மா இருந்தோம்னு வச்சுக்க, நாமெல்லாம் ஆம்பளையே கிடையாதுடா. ஏவிக்கி, பேசாம இவனை இந்த திருவிழாவிலேயே வச்சு போட்டு தள்ளிடுவோமா? அறிவு கட்டவனே, இப்படித்தான் யோசிக்காதன்னு நான் சொல்றேன். இவன் சாதாரண ஆள் கிடையாது, இன்ஸ்பெக்டர். இவனை தொட்டோம்னு வச்சுக்க, நம்ம அவ்வளவுதான் காலி. அப்போ என்னதான்டா பண்றது? ஆமா, இவனுக்கு ஒரே ஒரு அப்பான்னு தானே அந்த வீரபாண்டி சொன்னான். ஆமா மாப்பிள்ள, ஒரே ஒரு அப்பான்னு தான் சொன்னான். ஆனா இப்ப என்னடானா ஏதோ ஒரு பொண்ணு கூட கைய கோத்துக்கிட்டு சுத்தி எடுத்துடுறான். ஏண்டா, ஒருவேளை தங்கச்சியா இருக்குமோ? பார்த்தா அப்படி தெரியலையே. இந்த வீரபாண்டிக்கு போனை போடு. யோ வீரபாண்டி. சொல்லு விக்னேஷ்.
அந்த போலீஸ்காரன் குடும்பத்துல எத்தனை பேர் சொன்ன? அவனும் அவனோட அப்பாவும் மட்டும்தான் விக்னேஷ். உனக்கு நல்லா தெரியுமா? அவனும் அவனோட அப்பாவும் மட்டும்தானே, வேற யாராவது இருக்காங்களா என்ன? இல்ல விக்னேஷ், இன்னும் அவனுக்கு கல்யாணம் கூட ஆகல. நிஜமா தெரியுமா? அவனுக்கு கல்யாணம் ஆகலையா? அவனுக்கு தங்கச்சி எதுவும் இருக்கா? விக்னேஷ், எத்தனை தடவை கேட்டாலும் நான் சொல்ற பதில் அதுதான். அவனுக்கு ஒரே ஒரு அப்பாவும் அவனும் மட்டும்தான். அவன் அப்பா கூட இங்க இல்ல. ஓஹோ, அப்படியா? தலைவர் வேற ரூட்ல போறாரா? என்ன சொல்ற விக்னேஷ்? எனக்கு ஒன்னும் புரியல. உனக்கு புரியாதியா? உனக்கு புரியாது. நீ போலீஸ் ஸ்டேஷன்ல உட்காந்து உளுந்த வடை தின்னுட்டு இருந்தா எப்படியா தெரியும் உனக்கு? விக்னேஷ், என்ன பேசுறேன்னு தெரிஞ்சுதான் பேசுறியா? தெரிஞ்சதாயா பேசுறேன். நீ உளுந்த வடை திங்கிறதுக்கு தான் லாய்க்கு. விக்னேஷ், ஓ, உங்க இன்ஸ்பெக்டரு இங்க அம்மன் கோயில் திருவிழால ஒரு பொண்ணு கூட சுத்திட்டு திர்றான். என்னடா சொல்ற? என்னடா சொல்றேன்? உனக்கெல்லாம் எதுக்கியா காசு கொடுத்து வெட்டி செலவு? அவனை பத்தி எல்லா டீட்டெயில்ஸும் தெரிஞ்சு வையும் தானியா ஒன்ன நான் தனக்கி வச்சிருக்கேன். ஆனா உனக்கு தெரியாதது கூட எனக்கு தெரியுது. அப்ப நீ எந்த அளவுக்கு இருந்திருப்ப? விக்னேஷ், இது சத்தியமா எனக்கு தெரியாது. அதான் சொல்றேன், நீ வடை திங்கிறதுக்கு தான் லாய்க்கு. உனக்கெல்லாம் எதுக்கியா? நீ எல்லாம் ஒரு போலீஸ் ஸ்டேஷன்ல தூங்குறியா என்ன? விக்னேஷ், பார்த்து பேசு. பார்த்து பேசு, பார்க்காம பேசு. எனக்கு இவனால தானையா எனக்கு இவ்வளோ டார்ச்சர். வேலையெல்லாம் அப்படியே நிக்கிறதுக்கு காரணம் இந்த இன்ஸ்பெக்டர் மட்டும்தான். இப்போ நீ என்ன பண்ண போறதா உத்தேசம்? அத வாங்கிட்ட சொல்லி ஒரு பிரயோஜனமும் இல்ல. நான் என்ன பண்ணணுமோ பண்ணிக்கிறேன். ஏய் விக்கி, என்னடா பண்ண போற? என்ன பண்ண போறேன்னு பொறுமையா இருந்து பாருடா. ஏய் இன்ஸ்பெக்டரே, உன்னை நான் என் வழிக்கு கொண்டு வந்து காட்டுறேன்டா. இந்த மதுவும் ஐசும் வந்துட்டாங்களா? வந்துட்டாளியத்தா, அப்பயே வந்துட்டாளியலா? நான் கூட நம்ம பொங்க வச்சு முடிச்சு நாளைக்கு தான் வந்து சேருவாளுன்னு நினைச்சேன். சும்மா கிண்டல் பண்ணாம இருங்க அத்தை. நீங்க பேசுறது மட்டும் கேட்டாலியே அவ்வளவுதான், தையா டக்கான்னு குதிக்க ஆரம்பிச்சிருவாளியே. ஆமா குதிப்பாளியே. சும்மாவே அவளுக்கு நான் ஜாக்கெட் போடாததுதான் குத்தமா தெரியுது. ஜாக்கெட் ஒண்ணு போடாததுனால வேமா கிளம்பி வந்துடுறானா. இவளுக்கு எல்லாம் போட்டு செஞ்சு மேக்கப் போட்டு வச்சு வரதுக்குள்ள விடிஞ்சிரும். ஐயோ அத்தை, அதான் வந்துட்டாளு எல்லாம். அப்புறம் என்ன, நம்மளும் இதான் பொங்க வச்சு ரெடி ஆயிடுச்சு. இன்னும் கொஞ்ச நேரம் தான், வெள்ளத்தை போட்டா இறக்கிடலாம். அப்புறமா சாமியை கும்பிட்டுட்டு வீட்டுக்கு போவோம். ஆமா அதுவும் சரிதான். ஆமா, வெள்ளத்தை போட்டுறாள? போட்டுலாம் லட்சுமி. சரிம்மா. மாப்பிள்ளை எங்க? இங்கதான் எங்கேயாச்சும் போயிருப்பாரு, இப்ப வந்துருவாரு. ஏ பிரியா, கோயிலுக்கு நீயும் வந்தியா? ஏண்டி, நானும் கோயிலுக்கு வரக்கூடாதா என்ன? அப்படி இல்லடி, பின்ன எப்படி? பொங்க வச்சிங்களா? பொங்கலாம் வைக்கலடி. வைக்க கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. வைக்க கூடாதுன்னு சொன்னாங்களா? எதுக்கு? அதான் நான் மாசமா இருக்கேன்னு தேங்காய் உடைக்க கூடாதுன்ட்டாங்க, அதனால பொங்க வைக்கல. ஓ அப்படியா? நீ அப்ப இன்னும் சொல்லலையா? சொல்லல மது, சான்ஸ் கிடைக்கிறப்ப சொல்லிக்கிற வேண்டியதான். இப்படி இருக்காதடி, உனக்குதான் பிரச்சனை ஆகும். பாத்துக்கலாம், இன்னும் கொஞ்ச நாள் தானே. அதுக்கப்புறம் உனக்கே தெரியும். ஏ பிரியா, என்ன குட் நியூஸா? பொருடி உடனே வந்துருவா. சொல்லு பிரியா. இருந்தா உன்கிட்டதான் சொல்வேன். பிரியா, என்கிட்டதான் சொல்லுவேன்னு சொல்லியிருக்க, கண்டிப்பா சொல்லணும். கண்டிப்பா உன்கிட்டதான் சொல்லுவேன். ஆமா, என்ன இன்னைக்கு வித்தியாசமா இருக்கியே? வித்தியாசமா? ஏன் அசிங்கமா இருக்கனா? அசிங்கமா இருந்தா கேட்க மாட்டேனே. அழகா இருக்கியே, என்ன ஏன் இந்த மாற்றம்? அதெல்லாம் ஒண்ணும் இல்லடி, சேலை கட்டி இருக்கிறதுனால அப்படி தெரியும். ஓ அப்படி, சேலை கட்டி இருக்கிறதுனால வித்தியாசமா தெரியுற, அப்படி சொல்ல வர? ஆமா அப்படித்தான். உன் பையெல்லாம் வேற யார்கிட்டயாச்சும் சொல்லு. என்ன நடந்துச்சு? ஒன்னும் நடக்கலடி. ஓ, உன் மாமா கல்யாணம் நின்றுச்சோ, அதனால குசியில திரியிற. அப்படிதான் இல்லடி மது. மது, இது உன் மாமா தானே? ஆமா, என் மாமா தான். அதுக்கு நீ ஏன் இப்படி ஷாக் ஆகுற? என்னடி நடக்குதுங்க? எனக்கு ஒன்னும் புரியல. மாமா இங்க எப்படி? திருவிழாக்கு வந்திருக்காங்கடி. திருவிழாக்கா? ஆமா, திருவிழாக்கு தான். வயசல்லாதடி, திருவிழாக்கு வந்திருக்காங்களா இல்ல ஒன்ன? ஏச்சி வாயமுடு, திருவிழாக்கு தான் வந்திருக்காங்க. நம்பிட்டேன்டி, நம்பிட்டேன். ஹாய் பிரியா. என் பேரு? நாங்க ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்கும்போது பிரியான்னு உங்க கதை தான் போச்சு, போட்டு உடச்சிட்டாரு. ஓஹோ, ரெண்டு பேரும் பேசுற அளவுக்கு போயிருச்சா? என்ன சொன்ன? திருவிழாக்கு வந்திருக்காங்க. என் கதையிலேயே பூசத்தை பாக்குற. அப்படிலாம் இல்ல பிரியா. உங்ககிட்ட எல்லாத்தையும் சொல்லிட்டாளா? ஏ பிரியா, என்ன சொல்லணும்? அப்ப சொல்லலையா? என்ன கேக்குறீங்கன்னு எனக்கு புரியல. நீங்க திருவிழாக்கு மட்டும்தான் வந்தீங்களா இல்ல மதுவை
ஏங்க உங்க க்ளோஸ் ஃப்ரெண்டு உங்ககிட்ட எதுவும் சொல்லலையா என்ன? ஒன்னும் சொல்லலையே. அது எப்படி உங்ககிட்ட சொல்லாம இருப்பா? என்னடி கோல்மால் வேலை பாக்குற? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. அது என்கிட்டயே மறைக்கணும்னு நினைக்கிற பத்தியா? அதெல்லாம் இல்ல பிரியா. நீங்க சொல்லுங்கண்ணே, எப்ப கல்யாணம்? பிரியா மது ஓகே சொன்னா இப்ப கூட. ஓஹோ, அந்த அளவுக்கு போயிருச்சா? அங்க பாரு, சக்தி என்ன கூப்பிடுறாங்க. எங்க? வாங்க ஓடிடலாம். அங்க யாருமே அவளே இருடி. என்னைக்காவது ஒரு நாள் என் கையில சிக்காமையா போயிருவேன். ஐயோ மாமாவும் சேர்ந்து எஸ்கேப் ஆகுறீங்களா? இரு பாத்துக்கிறேன். ஐயோ இவளை பார்த்து பேசுனதுல நான் பூமாரிய பத்தி மறந்தே போயிட்டேன் பாரு. அவளை கவனிக்க. அத்தை எங்க போயிட்டு வரீங்க? பூமாரி எங்க? நான் போயிட்டு வர்றது இருக்கட்டும், உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? என்னது அத்தை? நம்ம பூமாரி இருக்கால? ஆமா, நம்ம பூமாரியோ அந்த போலீஸ்கார தம்பியோ காதலிக்கிறாங்க தெரியுமா? சரியத்த, பூமாரி எங்க? பூமாரி அந்த போலீஸ்கார பையன் கூட தான் இருக்கா. ஓ அப்படியா? அவர் கூட இருந்தா பாதுகாப்பா தான் இருப்பா. ஆனாலும் அவன் மேல ஒரு கண்ணு வச்சுக்கிட்டே இருக்கணும். இந்த சேகர் வேற என்கிட்ட சவால் விட்டுருக்கான். என்னதான் அவர் கூடயே இருந்தாலும் அப்பப்ப அவளை நான் கண்காணிச்சுக்கிட்டே இருக்கணும். என்னன்னா காதலிக்கிறாங்கன்னு சொல்றேன், நீ ஆச்சரியமே படாம இருக்க. ஐயோ அத்தை, அதெல்லாம் எனக்கு முன்னாடியே தெரியும். முன்னாடியே தெரியுமா? என்ன பிரியா சொல்ற? உங்க மக வேற விட்டத்தை பார்த்து சிரிச்சிட்டு இருந்தாலே, அப்பயே எனக்கு தெரியும். அப்பயே தெரியுமா? எப்படி தெரியும்? அதான் அவ புலம்புனாலே, அப்பயே எனக்கு தெரியும். ஆமா, நீங்களே எப்படி சொல்றீங்களே? உங்களுக்கு கோவம் வரல? கோவம் எதுக்கு வரணும்? அத்தை, நானும் உங்க பையனும் விரும்புறோம்னு சொன்னப்ப கோவப்பட்டீங்க. நான் எங்க கோவப்பட்டேன்? நீங்க ரெண்டு பேரும் எங்ககிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லலேண்டா எங்களோட கோபம். மத்தபடி எனக்கு எந்த கோபமும் இல்ல. நிஜமாதான் சொல்றீங்களா? ஆமா பிரியா, பெத்தவங்கன்னு நாங்க எதுக்கு இருக்கோம்? நீயே சொல்லு. ஒரு வார்த்தை எங்ககிட்ட சொல்லியிருந்தா நாங்களே கல்யாணம் பண்ணி வச்சிருப்போம். ஆனா நீங்க என்ன பண்ணீங்க? உனக்கும் அம்மா இருக்கு, அவனுக்கும் அப்பா அம்மான்னு நாங்க இருக்கோம். இத்தனை பெரியவங்க இருக்கும்போது யாருமே இல்லாத மாதிரி பஞ்சாயத்துல வச்சு கல்யாணம் பண்ணா எந்த அப்பா அம்மாவுக்கு கோபம் வராது? நீயே சொல்லு. இப்போ உங்களுக்கு அந்த கோபம் தானா? ஆமா பிரியா, அந்த கோபம் மட்டும்தான். மற்றபடி உங்களை பிரிச்சு வச்சு நாங்க என்ன செய்ய போறோம்? பெத்தவங்க நாங்க 1000 கனவோட இருப்போம். நம்ம பிள்ளைக்கு இப்படிதான் கல்யாணம் பண்ணணும், ஊர் மெச்சா கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நாங்க நினைச்சிட்டு இருப்போம். ஆனா நீங்க என்னடானா, உங்களை மன்னிச்சிருங்க அத்தை, உங்களை பத்தி புரிஞ்சுக்கிறாமே நாங்க தப்பு பண்ணிட்டோம். இங்க இதை பத்தி உங்ககிட்ட நாங்க சொன்னா நீங்க எங்களை ஏத்துக்கிற மாட்டீங்களோன்னு நினைச்சுதான் நாங்க இப்படி பண்ணணும். ஆனா நீங்க சரி விடுமா, அதை பத்தி பேசி இப்ப என்ன ஆக போகுது? கல்யாணமும் முடிச்சாச்சு, என் வீட்டுக்கு உன் மூலியமா ஒரு வாரிசும் வரப்போகுது. எனக்கு பூமாரிய பத்தி இனி எந்த கவலையும் இல்ல. எனக்கு பிடிச்ச மாப்பிள்ளையத்தான் அவளுக்கும் பிடிச்சிருக்கு. என்ன அத்தை சொல்றீங்க? உங்களுக்கு பிடிச்ச மாப்பிள்ளையா? ஆமா பிரியா, என்னோட ஆசையே அந்த இன்ஸ்பெக்டருக்கு நம்ம பூமாரிய கல்யாணம் பண்ணி வைக்கணும்ன்றதுதான். அத்தை நீங்க சொல்றது உண்மையா? ஆமா பிரியா, அந்த தம்பி எப்ப மொத நம்ம வீட்டுக்கு வந்துச்சோ நாம கூட பூமாரிய பொண்ணு பார்க்க வந்திருக்குன்னு தப்பா நினைச்சோமே, அப்பயே முடிவு பண்ணிட்டேன் என் பொண்ணுக்கு அவர்தான் மாப்பிள்ளன்னு. நீங்க உண்மையாவா சொல்றீங்க? எப்படி பார்த்த உடனே? அதுதாமா எனக்கும் தெரியல. எப்படி பார்த்த உடனே எனக்கும் பிடிச்சிச்சுன்னு தெரியல. ஆனா அவ என்ன சொன்ன தெரியுமா? ஒரு பிச்சைக்காரனை கல்யாணம் பண்ணாலும் பண்ணுவேன், ஆனா அந்த போலீஸ்காரனை கல்யாணமே பண்ண மாட்டேன்னு சொன்னான். இப்ப என்னடனா அவர் கூட தான் சுத்திக்கிட்டு திரியிறா. அத்தை உங்க விருப்பத்தை சொல்லிட்டீங்க, ஆனா மாமா அவரை பத்தி தான் உனக்கு தெரியும்லம்மா. இல்லைங்க சந்தோஷம் தான், அவர் சந்தோஷமும் அவர் என்ன சொல்லிட போறாரு. சரி வாமா நம்ம போலாம். சரிங்க அத்தை. அப்போ அத்தை முன்னாடியே போலீஸ்காரன் தான் மாப்பிள்ளைன்னு முடிவு பண்ணிட்டாங்க. அவர் கூட இருக்கிற வரைக்கும் தான் பூமாரிக்கு பாதுகாப்பு. அவர் மட்டும் பூமாரியை விட்டுட்டு போயிட்டா. ஆமா, இந்த இசை வரேன்னு சொன்னால எப்ப வருவான்னு தெரியலையே. போலீஸ்கார் கூட இருக்கிற வரைக்கும் தான் பூமாரி பாதுகாப்பா இருப்பா. அதுக்கப்புறம் சேகர்கிட்ட இருந்து பூமாரியை காப்பாற்ற வேண்டியது என்னோட பொறுப்பு இல்லையா? இவ இங்க நின்று என்னத்தை யோசிச்சுட்டு இருக்கா? பிரியா நீங்களா? நான் பயந்தா போயிட்டேன் போங்கன்ட்டு. பயந்த பேட்டியா? எதுக்கு பயந்த? நான் இருக்கும்போது என்ன மீறி உன்னை வேற எவனாவது தொற்றுவானா என்ன? ஆட போங்க, நீங்க வேற காமெடி பண்ணிக்கிட்டு. ஆமா, இங்க நின்று என்னத்த பார்த்துட்டு இருக்க? அது ஒண்ணும் இல்லைங்க, இசை வரேன்னு சொன்னா அவளைத்தான் நின்று பார்த்துட்டு இருக்கேன். என்னது இசை வராளா? இசைன்னு சொன்ன உடனே உங்க மகமையும் பிரகாசமாகுது. இல்ல, அவனை பார்த்து எவ்வளவு நாள் ஆச்சு? போதும் நிறுத்திக்கங்க, அவளுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. ஞாபகம் இருக்குல்ல?
ஹாய் செல்லக்குட்டீஸ், வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம அழகு வாழ தமிழ் கார்டன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க செல்லக்குட்டீஸ். அப்படியே பெல் பட்டனை ஆன்ல வச்சுக்கோங்க. அப்படின்னா தான் நாங்க போடுற சுவாரஸ்யமான வீடியோ உடனே உங்களுக்கு வந்து சேரும். வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றி. வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றி.